Hey everyone, welcome back to the Sheriff Video Experience. We have an awesome episode today. ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்டென்ட் க்ரியேஷன் ஒரு பிஸ்னஸுக்கு ஏன் தேவை, கான்டென்ட் க்ரியேஷன் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கான்டென்ட் க்ரியேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட கம்பெனியை பற்றின விஷயங்களை ஒரு மார்க்கெட்டிங் ஆசெட்ஸை நம்ம ரெடி பண்ணுறதோட நோக்கம்தான் நம்ம கான்டென்ட் க்ரியேஷன் சொல்கிறோம். கான்டென்ட் க்ரியேஷனுங்கிறது நம்ம கண்டென்ட்டை ரெடி பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறத நான் ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கான்டென்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை நம்ம ஒரு சேல்ஸ் நோக்கத்துக்காக யூஸ் பண்ணும்போது தான் தட் இஸ் கால்ட் கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ கான்டென்ட் க்ரியேஷனில் நம்ம என்னென்ன விதமான கான்டென்ட் க்ரியேஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கான்டென்ட் க்ரியேஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ கேன் சி இன்ஸ்டாகிராம் போஸ்ட். நீங்கள் ஜென்ரலாக பார்க்குற விஷயங்கள் இது தான். ஸோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது, வீடியோஸை கண்டென்ட் போடுறது. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம கான்டென்ட் க்ரியேஷனில் நம்ம பண்ணலாம். ஸோ இது தவிர்த்துட்டு நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் கான்டென்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனர் ஆட்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கான கான்டென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடிய, இல்லை ஒரு இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவியில் நம்மளோட கான்டென்ட்ஸை நம்ம போடுறோம். ஸோ ஃபயர் ஸ்டிக்லேயோ இல்லை மல்டிபிள் ஆண்ட்ராய்டு டிவிஸ் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கான்டென்ட்டை ஆட்ஸாக போட முடியும். ஸோ ஈவன் க்ரியேட்டிங் கான்டென்ட் ஃபார் ஒரு சீரீஸ், ஃபார் அ ஷோ அதுவுமே நம்மளோட கான்டென்ட் க்ரியேஷனில் தான் வரும். ஸோ நீங்கள் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணதுக்கப்புறம் we need to distribute it to multiple platforms. ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு நம்ம போகும்போது நம்மளோட ரீச் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, நம்ம மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு B2B பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு லிங்க்டின் தேவைப்படும். அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் அண்ட் கூகுள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ஒரு B2Cயில் பண்ணுறவங்களுக்கு they will need content to be posted on Facebook, Insta, TikTok, இன்றைக்கி ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி கண்டென்ட்டில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறத பற்றி சொல்லலான்னு பார்த்தேன். ஸோ கண்டென்ட்டில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கான்டென்ட் க்ரியேட் பண்ணிடுவோம், ஆனால் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இது பர்ஃபெக்டாக வருமா வராதா, பர்ஃபெக்டாக வருமா வராதாங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்போம், நம்ம கண்டென்ட்டை க்ரியேட்டே பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ கான்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்துக்குமே, எல்லா பிஸ்னஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஆனால் ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான டைம், நீங்கள் அதுக்கான செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் உங்களோட பார்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கான்டென்ட்டை ஒவ்வொரு மேலேருந்து பார்க்கணுமே தவிர்த்து நீங்கள் உள்ளே போய் நீங்கள் இறங்கி ஒவ்வொன்றையும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதில் போட்டு விட்ருவீங்க. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கான்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். லைக் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு அதிலே நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை ஆடியோவோ பாட்காஸ்ட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி கான்டென்ட் ரெடி பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்டென்ட் ரெடி பண்ணி நீங்கள் அதை பிஸ்னஸுக்காகவும் யூஸ் பண்ணலாம், அது பர்சனலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் பில்ட் அ பர்சனல் பிராண்டிங் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், நம்ம நம்மளால் இவ்வளோ பேருக்கு நம்ம கண்டென்ட்டை கொடுக்குறோம், அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்கானிக்காக நம்மளுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். அந்த க்ரோத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு இன்றைக்கி ஒரு திடீர்னு ஒரு சீசன் வருது, ஃபெஸ்டிவ் சீசன் வருது, அந்த சீசனில் மாத்திரம் உங்களோட கான்டென்ட்டுக்கு வந்த வியூவர்ஸை வச்சு நீங்கள் அந்த கான்டென்ட்டுக்கு வியூவர்ஸை வச்சு நீங்கள் யூ கேன் பப்ளிஷ் ஆட்ஸ் டார்கெட்டிங் தோஸ் ஆடியன்ஸ், பிகாஸ் தே வில் பி அ லிட்டில் பிட் வார்மர். கொஞ்சம் வார்ம் ஆடியன்ஸாக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, வார்ம் ஆடியன்ஸாக இருக்கும்போது அவங்களால they will know that you are already established and you know what you do. ஸோ நீங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவேர்னஸ் இருக்கும். ஸோ அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல்லுன்னு கொடுக்கும்போது அவங்க ஈஸிலி they will be able to buy from you. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கான்டென்ட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது ரொம்ப பேருக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க, எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் நீங்கள் கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக உங்கள் ஒரு ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ போட்டு அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணி அது மூலயமா வந்த க்ரோ ஆனவங்க வந்து பல பேர் இருக்கிறாங்க. ஸோ கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதை நிப்பாட்டிடாதீங்க. எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து நம்மளுக்கு வந்து கான்டென்ட் தேவை, எல்லா பிஸ்னஸுமே வந்து மார்க்கெட்டிங் தேவை. ஸோ எவ்ரி பிஸ்னஸ் ஷுட் டாக் அபவுட் தெம் பட் இட் ஷுடன்ட் பி லைக் என் ப்ராடக்டை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி மாத்திரமே இல்லாமல் நம்மளோட கஸ்டமருக்கு வந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கான்டென்ட்ஸை நம்ம ரெடி பண்ணும்போது நம்மளோட பிராண்ட் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடச்சி நம்மள்ட்ட வந்து அடுத்தாப்புல நம்மள்ட்ட வாங்கும்போது they will be have this trust so that நம்ம ஒரு ஆன்லைனில் வாங்குகிறோமேங்கிற ஒரு பயம் இல்லாமல் வாங்குவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து B2C அப்படின்லாம் நம்ம பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸில் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம B2Bன்னு சொல்லலாம், B2Cன்னு சொல்லலாம். B2Bலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியோட போய் பேசுகிறோம். ஸோ அந்த கம்பெனியில் வந்து யார்கிட்ட பேச போகிறோம்? சவுத்துட்டையா பேச போகிறோம்? நம்ம பேச போகிறது அங்கே உள்ள ஒரு மேனேஜர்ட்டையோ இல்லை ஒரு ப்ரொப்ரைட்டர்ட்டையோ ஒரு சிஇஓட்டையோ இல்லை ஒரு சிஎஃப்ஓட்டையோ யாரோ ஒரு பர்சன்ட்டை தான் பேச போகிறோம். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை வச்சு நம்ம கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக நம்மளால் அந்த கான்டென்ட் க்ரியேஷனையுமே நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, அந்த ப்ராப்ளம் அதாவது அந்த சொல்யூஷனே நம்ம வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை பெருசாக அட்ராக்ட் ஆக மாட்டாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அதனால் கான்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது நேச்சுரலி த கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ தே வில் நோ தட் தீஸ் பீப்புள் இந்த பிஸ்னஸ் வந்து பர்டிகுலர் பிஸ்னஸ் இஸ் வெல் வேர்ஸ்ட் இன் சம் டொமைன் அண்ட் தே ஹாவ் தி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்மள்ட்ட வந்து தே வில் நேச்சுரலி கம் டு அஸ். ஸோ நம்ம பிஸ்னஸை பற்றி நம்ம தான் பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம பிஸ்னஸை பற்றி நம்ம பேசலைன்னா யார் பேச போகிறா? ஸோ ஆனால் பிஸி ஆண்டர்ப்ரனர்ஸ் வில் பி லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, கான்டென்ட்டை வியூ பண்ணுறது, எடிட்டிங், இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். ஸோ யூ கேன் அப்ரோச் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் இன்டு க்ரியேட்டிங் கான்டென்ட். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணும்னு மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா தே வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டென்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் போடுவேன் அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து தே வில் நாட் பி லைக் என்னடா இது எப்போயாவது தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் கான்டென்ட் க்ரியேஷன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். Thank you. Thank you for listening or watching my show. Subscribe to my channel, like and share it to everyone who wants to 2x their business.